Hello friends, welcome to Bangalore Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி hot and spicy ஆன garlic chilli chicken. இதுக்கு தேவையான ingredients chicken 1/2 கிலோ, corn flour 2 ஸ்பூன், red chilli powder 1 ஸ்பூன், முட்டை 1, உரிச்ச பூண்டு 1/2 கப், காஞ்ச மிளகாய் 6 லிருந்து 8, கலருக்காக காஷ்மீரி மிளகாய் 6 லிருந்து 8, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் பாதி. பாதி வெங்காயம் பாதி குடமிளகா ரெண்டுமே கியூப் சைஸா வெட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. 10 பூண்டை பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல கட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கோங்க. அப்புறமா அதுல கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள், முட்டை, உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டு நல்லா கலந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணது ஃப்ரிட்ஜில் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டை போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு பாதி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் ரெண்டுமே போட்டு வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல, அதனால காஷ்மீரி மிளகாவை சேர்த்துருக்கேன். வதக்கின எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கரம் மசாலா, லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், குடமிளகா ரெண்டுத்தையும் கொஞ்சமாக உப்பு போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணது தான் நம்ம கடைசியாக சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பார்த்து பொரிச்சு வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இதே கடாயில் அடுத்ததாக நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதே எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்ல எல்லா இடத்துலயும் மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததும் 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயமும் குடமிளகாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ garlic chilli chicken சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கார்னிஷ்காக நான் கருவேப்பிலைய எண்ணெயில ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.